ஊழியர்களின் குடும்பத்திற்கு எதிராக சத்துரு எய்யும் அம்பு, இரண்டாவது அம்பு என்ன அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியை ஒரு வாசிக்க நம்ம கேட்க போறோம். ஆதியாகமம் 2:20 பின்பகுதி. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. சோ ஊழியர்களின் குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு எய்யும் இரண்டாவது அம்பு என்னன்னா, சூசிங் த ராங் பார்ட்னர், தவறான ஒரு துணையை தெரிந்து கொள்ளுதல். இதை இப்படியும் சொல்லலாம், ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ளுவதற்கு காத்திருக்க முடியாதபடிக்கு போராடுவோம். அப்படி இல்லைன்னா ஏற்ற துணையை பெற்றுக்கொள்வதில் குழப்பத்தை உண்டு பண்ணி, ஏற்ற துணையை அவங்க சுதந்திரிச்சிட்டாங்கன்னா டெஸ்டினேஷனை அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, ரீச் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு எதிராக சத்துரு தன்னுடைய ஆயுதத்தை எய்கிறான். ஸோ இரண்டாவது ஆயுதம் ஊழியர்களுடைய குடும்பத்தில் சத்துரு எய்கிறது என்னது? தவறான துணையை தெரிந்து கொள்ளுதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ளுகிற துணை. இது ஃபேமிலிக்கு நான் இன்னைக்கு ப்ரையாரிட்டியா பேச போறேன். ஆனா இதை வைத்து நீங்க பர்சனலா தியானம் செய்யுங்க, ஆண்டோடைய பாதத்துல காத்துருங்க. என்னென்ன காரியங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன இடத்துல ஒரு துணை, அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற உங்கள் வேலைகளில் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் பேராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த துணையாக இருக்கலாம். எந்தெந்த இடத்துல உங்கள் சப்போர்ட்டுக்குன்னு இருக்கிற நபர்களில் அவன் அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு பேரை உங்கள் கூட கனெக்ட் பண்ணிட்டான்னா தெய்வ திட்டத்திலிருந்து உங்களை பிரிப்பது அவனுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாய் போயிடும். ஸோ அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு நம்ம ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம கருத்தாய் தியானித்து ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அம்பு நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க போகிறது இல்லை. ஆமீன் சொல்லிடலாமா? ஆமீன் சத்தமாக சொல்லிடலாமா? ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குடும்பம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து தான் நம்ம மையமாய் வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னது? ஏற்ற துணையை தெரிந்து கொள்கிறது. ஒருவேளை திருமணமாகி மற்ற ஊழிய காரியங்களை செய்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மீடியா டீமில் இருக்கிறீங்க, வர்ஷிப் டீமில் இருக்கிறீங்கன்னா, உங்கள் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுகிற அந்த பேர், அது நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும்? கையாள வேண்டும். ஸோ இந்த பேருங்கிறது ஜஸ்ட் ஒரு கணவன் மனைவி மட்டும் மையப்படுத்தி அல்ல, சுற்றி இருக்கிற எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அந்த துணையாய் உங்கள் கூட வராங்களோ, படிக்கிற இடத்துல உங்களுக்கு துணையாக வர்றவங்க, வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த பேருங்கிற விஷயம் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அதை தெரிந்து கொள்றதுல கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? ஸோ இந்த ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், அப்படித்தானே? ஆதாம் ஏவாளை பற்றி தெரியாதவங்க, ஈவன் பைபிளை படிக்காதவங்க கூட கரெக்டாக அந்த ஸ்டோரி என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. சின்ன சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை கற்றுக்கொண்டு வரோம். இதில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை நம்ம ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமென், ஆமென். ஸோ 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்ப மனுஷியா உருவாக்கி யாரிடத்துல கொண்டு வருகிறாராம்? மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார். அப்போ நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கான துணையை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து உங்களைப் போலவே உங்களுக்கு குறித்த காரியங்களை ஒரு செட் ஆஃப் திங்ஸை வச்சு அவர் உருவாக்கி அதை உங்களிடத்தில் கொண்டு வருகிற வரைக்கும் அது யாருடைய வேலை?
கர்த்தருடைய வேலை. கர்த்தர் அவர் கொண்டு வருவார். ஆமென். நான் தேடி போறதில்ல, என்னை தேடி என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். நமக்குள்ளே அந்த ஒரு காரியம் எப்போதும் ஆழமா இருக்கணும். உங்களுக்கான துணை, இது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கான பேர், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கம்பேனியன் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில கர்த்தரே உங்களுக்கான கம்பேனியனை உங்களிடத்துல உருவாக்கி கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்குள்ள தேவையான, உங்களுக்குள்ள உள்ள வேல்யூ சிஸ்டம் வச்சு நீங்க சில பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணி வளர்ந்துருப்பீங்க, சில காரியங்களை பழகி வளர்ந்துருப்பீங்க, சில குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஒரு மனுஷியையோ, உங்களுக்கு ஏற்ற ஒரு மனுஷனையோ அவர் உருவாக்குறது அவர் வேலை. உருவாக்கி அதை உங்களிடத்தில் வந்து கொண்டு சேர பண்ணுகிறதும் அது அவருடைய வேலை. ஆமென். அவன் அதை குறித்து யோசிக்க துவங்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவருடைய கிரியை துவங்கி அவன் இடத்துல கொண்டு வந்து விட்டார். ஆமென். அப்போ தேவனுடைய வேலை நமக்கான கம்பேனியனை நம்ம இடத்துல கொண்டு வருவது. நம்பர் 2, 23வது வசனத்துல வாசிக்கிறோம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. இன்றைக்கு நமக்கான கம்பேனியனை நம்ம எப்படி தேடுறோம்னா, ஒருவேளை பெண் பார்க்கும்போது இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போது இவங்க நம்மளுடைய இனத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்களா, நம்மளுடைய மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்களா, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் அவங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதா, இவங்க லாங்குவேஜ் எப்படி இருக்கு, எல்லாமே இவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்க, இப்படி மாம்ச பிரகாரமாய் மாம்ச காரியங்களை என்ன பண்றாங்க? மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இவர்கள் இது எல்லாமே மாம்ச பிரகாரமாய் ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ஆதாம் ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறா. அப்போ ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் உங்கள் துணையை சூஸ் பண்ணும்போது மாம்ச பிரகாரமா உங்களுக்கு உங்க மாம்சத்தோட ரிலேட் ஆகுதான்னு யோசிக்கிறத காட்டிலும் ஆவிக்குரிய பிரகாரமா என்னோட ஆவியோட உங்க ஆவி ஒத்து போகுமாங்கிறத நீங்க மேட்ச் பண்ணி பார்த்து உங்கள் துணையை என்ன பண்ணணும்? தெரிவு செய்யணும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தில் நின்று ஒரு டாக்டரினை ஃபாலோ பண்ற நீங்க அதே டாக்டரினோட அதே ரட்சிப்பின் அனுபவம், அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம் உடைய ஒரு பெண்ணையோ ஒரு மகனையோ தான் நீங்க உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வருகிற பிள்ளைகள்ல அநேக காரியங்கள் உங்க கண் முன்னாடி நிறுத்தப்படும். பெற்றோர் மூலமா, உங்க நண்பர்கள் மூலமா, உறவினர்கள் மூலமா நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா நீங்க பார்க்கணும், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருப்பாங்களா? இவங்க ஒருவேளை மாம்ச பிரகாரமா எல்லாம் மேட்ச் ஆகுது, ஓகே, நல்ல லைஃப், நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், அந்த அளவுக்கு எல்லாம் மாம்ச பிரகாரமா செட் ஆயிருச்சுனாலும் உங்கள் எலும்பும் ஒத்து போகுதான்னு என்ன பண்ணணும்? பார்க்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் வேல்யூவும் அவங்க ஸ்பிரிச்சுவல் வேல்யூவும் ஒத்து போகுதான்னு. அதை எப்படி பார்க்க முடியும்? நம்ம அவங்ககிட்ட கேட்டு டெய்லி பைபிள் படிப்பீங்களா, ஜெபிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இதை நீங்க தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி எலியேசர் ரெபேக்காளை தேடி போறாங்க, அவங்க ரெபேக்கால்னு தேடி போல, ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேடி போறாங்க. அப்போ எலியேசர் மனதிலே ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறார், இவள் என் எஜமானுக்கு நீங்க தெரிந்து கொண்ட பெண்ணா இருந்தா எனக்கு தண்ணி தாங்கன்னு கேட்கும்போது உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லுகிற அந்த பெண் தான் என் எஜமானுக்கு கர்த்தர் நியமித்திருக்க பெண் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைத்து கடந்து செல்கிறார். கர்த்தர் அதன்படியே அங்க நடத்தி அந்த திருமண காரியத்தை நடத்தி தருகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல உங்களுடைய காரியங்கள், நீங்க உங்க வாழ்க்கையின் எந்த காரியத்துக்கான கம்பெனியை நீங்க தேடினாலும் சரி, ஒருவேளை குடும்பத்திற்கான லைஃப் பார்ட்னரை நீங்க தேடினாலும் சரி, மற்ற காரியங்களை தேடினாலும் சரி, ஆண்டவரே இந்த காரியம் என்னோட வேல்யூ சிஸ்டத்துக்கு ஏற்ற ஒரு மணமகனை, ஒரு மணமகளை எனக்கு நீங்க என்ன பண்ணி கொடுங்க? ஆயத்தம் பண்ணி கொடுங்க. இதற்கான நல்ல பேரை, நல்ல கம்பேனியனை நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்க இருதயத்துல அந்த விண்ணப்பங்களை வைத்து, அதை பிரயாரா வைத்து நீங்கள் உங்கள் காரியங்களை மூவ் பண்ணணும்னு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர் விரும்புகிறார். எலியேசர் என் எஜமானுக்கு இருக்கிற ஆஸ்திக்கு எப்படிப்பட்ட ஒரு
நல்ல அழகான பெண்ணை பார்த்தா போதும், அப்படி இல்லை. இந்த இடத்துல தானே வந்து பார்க்க சொல்லியிருக்கிற, இங்கே ஒரு அழகான பெண்ணை பார்த்தா போதும், நம்ம போய் கடகங்களையும் மற்ற ஆபரணங்களையும் கொடுத்தா எந்த பெண்ணுனாலும் என்ன பண்ணுவாங்க, தைரியமா குடும்பமா வந்து என்ன பண்ணுவாங்க, சம்பந்தம் கலந்து கொள்வார்கள் என்று எலியேசர் யோசிக்கல. என் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு பெண்ணு தான் என் எஜமானுடைய வீட்டுக்குள்ள வரணும்னு அவர் ஒரு வைராகியமா இருந்தார். ஆமென். அப்போ உங்க மனசுல அந்த ரைட் கம்பேனியனை தேடும் போது உங்க மனசுல இருக்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பெண், உமக்கு பிரியமான ஒரு ஆண், அவங்க தான் எனக்கு கம்பேனியனா வரணும்னு நீங்க உங்க இருதயத்துல என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அந்த ஆதாம் சொல்றாரு, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி இவ எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆதாம் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஒருவேளை கம்பேனியனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னு, ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பேனியனை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க, லைஃப் பார்ட்னரா கொடுங்க. இது உங்களுடைய ஜெபத்திலே வைக்கப்படட்டும். ஒருவேளை இதுக்கான ஜெபங்கள்லாம் நான் எப்படி பண்றது அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணாதீங்க, ஜெபிக்காம இருக்காதீங்க. உங்களுக்கான கம்பேனியனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஆமென். ஏன்னா ஒரு லைஃப்ங்கிறது நம்மளுடைய திருமணம் வரைக்கும் நம்ம தேவனோடு இருந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு வளர்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச்னாலும், திருமணத்துக்கு பிற்பாடு நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படணும்னா அது ஒரு ரைட் கம்பேனியனோடு நீங்கள் இணைக்கப்பட்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். எத்தனை பேர் அதை ஆமா சொல்றீங்க? ஆமென். ஏன்னா ஒரு ரைட் கம்பேனியன் உங்களுக்கு அமையவில்லை என்று சொன்னால் உங்களை கத்தரை விட்டே அவங்க பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, இழுத்து கொண்டு போவார்கள். நீங்கள் வேதத்தில் அநேக சம்பவங்களை பார்க்கலாம். சாலமோன், ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்போடு இருந்த சாலமோன், ஆனால் அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு கம்பேனியன் கூட இணைக்கப்பட்டதுனால சாலமோனையே பின்னாடிக்கு இழுத்து கொண்டு போய் கடைசியில் சாலமோனுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவருக்கு எல்லாம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்தது, ராஜ்யபாரம் எல்லாமே இருந்தது. ஆனா தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி இழுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ நீங்க உங்க கம்பேனியனுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஏசப்பா உமக்கு பிரியமான ஒரு மகனை என் வாழ்க்கையில கொண்டு வந்து இணைங்க, உமக்கு பிரியமான மகளை என் வாழ்க்கையில கொண்டு வந்து இணைங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஸோ இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில பர்ஃபெக்ட் மேட்சா ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், அப்படிதானே? ஆனா இந்த பேர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணாங்களா? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தான் டிட்டோவை மேட்ச் பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் ஒரு சக்சஸ்ஃபுல் எண்டிங்கோட அவங்க வாழ்க்கையை முடிச்சாங்களான்னா இல்லை, இல்லை, அப்படிதானே? அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருந்தாங்கன்னா அந்த தோட்டத்திலே இருந்து அவங்க பயங்கரமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணியிருக்கணும். ஆனால் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணப்படுகிறாங்க, துரத்தப்படுகிறாங்க. ஸோ இன்றைக்கு சில காரியங்களை அதுல இருந்து நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் ஒரு வாசிக்கு நம்ம கேட்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கரெக்டா தான் மேட்ச் பண்ணாரு. தேவன் இணைத்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்க மேரேஜ் ஒரு சக்சஸ்ஃபுல் எண்டிங் நோக்கி போகாததற்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள காணப்பட்ட சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புரியுதா? தேவன் இணைச்சிட்டாரு, பர்ஃபெக்டா இணைச்சிட்டாரு. ஆனா ஆதாம் ஏவாளுக்குள்ள காணப்பட்ட சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியத்தை சொன்னார். என்னது? தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா இந்த பர்டிகுலர் ஒரு விருட்சத்தை அந்த கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆதாமுக்கு கர்த்தருடைய விஷன் இருந்தது. எதற்காக உருவாக்கப்பட்டோம், நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆதாமுக்கு அதை ஏவாள் வருகிறதுக்கு முன்னாடியே டெய்லியும் ஆதாமோடு கர்த்தர் நிறைய பிரின்சிபிள்ஸை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. பைபிள் ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தை, ஒவ்வொரு கட்டளைகளை, தேவனை பற்றின காரியங்களை, எப்படி வாழணும், இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை தான் டெய்லி ஆண்டவர் தோட்டத்தில் அவனோடு கூட உலாவும் போது சொல்லி தருவாராம். நீ இப்படி செய்யணும், அப்போ நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், நான் உனக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்வேன், அப்போ நீ இப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணாராம், ஆதாமோடு கூட ஷேர் பண்ணிட்டே வந்தாராம். ஆனால் ஆதாம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த விஷனை ப்ராப்பரா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேருக்கு அவன் என்ன பண்ணல, கன்வே பண்ணல. தனக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய
பார்ட்னருக்கு அவன் கடத்துவதில் அவன் என்ன பண்ணிட்டான், மிஸ்டேக் பண்ணிட்டான். ஸோ ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நீங்கள் அந்த தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்க, உங்கள் அழைப்பு ஊழியம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பார்ட்னரை சும்மா உலக பிரகாரமாக ஒரு ரேண்டமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிற, ஊழியத்தை குறித்து அனுபவம் இல்லாத அல்லது ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லாத ஒரு பேரோடு நீங்கள் இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா, ஒன்று அவர்கள் உங்களோடு கூட வர்றதுக்கு டைம் எடுத்து சிரமப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, புல் பேக், உங்களை இழுத்து கொள்வாங்க. அதே ஆஃபீஸ் செட்டப்குள்ளே உங்களை என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துருவாங்க. இங்கே ஆதாமுக்குள்ளே தரிசனம் தெளிவாக வைக்கப்பட்டது. இந்த கனியை நீ புசிச்சன செத்த, அவ்வளோதான், அதுக்கு மேலே அடுத்த பேச்சு இல்லை. ஆனால் அதை இன்டெப்தா ஆதாம் ஏவாளுக்குள்ள கடத்தலை. ஏன்னா இன்னொரு நபர் வந்து, மூன்றாவது ஒரு நபர் வந்து, இந்த விருட்சத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விருட்சத்தை சாப்பிட வைக்கிறான்னா எந்த அளவுக்கு அவனோட விஷனை இவங்களுக்குள்ள கடத்தி இருப்பான். சத்துரு ஏவாளுக்குள்ளே அவனுடைய விஷனை கடத்தி அதை சக்சஸும் பண்ணிட்டான். அதற்கு அப்போ இந்த இடத்துல ஆதாம் அவனுடைய விஷனோட வேல்யூவை சரியாக செலுத்தி இருந்தால், ஏவாள் அந்த பழத்தை குறித்து சத்துரு பேசும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அடித்து பேசியிருப்பாங்க. என் கணவர் இதை குறித்து சொல்லியிருக்கிறாரு, தேவன் என் கணவரிடத்துல சொல்லியிருக்காரு, தேவன் எங்கள் கூட உலாவுறாரு, நீ எப்படி சொல்லலாம், அதை எப்படி நான் நம்ப முடியும்னு எதிர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏவாள் கேட்டிருப்பாங்க. ஏவாளுக்கு அந்த தரிசனம் சொல்லப்பட்டது, நான் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அந்த தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தரிசனத்தின் முக்கியத்துவம் ஏவாளுக்கு சொல்லப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன, ஆதாம் அவ்வளோ டைம் ஏவாளோடு கூட தரிசனத்தை குறித்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஆதாம் என்ன பண்ணலை, ஏவாளுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை பேசினாங்க. ஆனால் அந்த தரிசனத்தின் மகத்துவம், தரிசனத்தை வச்சு பின்னாடி வைத்திருக்கிற காரியங்கள், அதோட இம்பார்ட்டன்ஸ், அது அவனுக்கு எவ்வளோ பிடித்திருக்கு, அவன் அதை குறித்து என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான்ங்கிற குவாலிட்டி டைமை ஏவாளோடு ஆதாம் என்ன பண்ணலை, ஸ்பெண்ட் பண்ணலை. அதுதான் அதுக்கு ரீசன். ஸோ உங்கள் விஷனை குறித்த குவாலிட்டி டைம் உங்கள் பார்ட்னரோடு ஸ்பெண்ட் பண்ணப்பட வேண்டும். சத்துரு இந்த குவாலிட்டி டைம் என்ன பண்ணிடுவான், திருடிடுவான். இன்றைக்கு நீங்கள் உலக பிரகாரமாக கவுன்சிலிங் கொடுக்குற அநேகம் பேர் குடும்பத்திற்காக சொல்லுவாங்க, நீங்கள் ஃபேமிலியோடு குவாலிட்டி டைம் என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட குவாலிட்டி டைம்னா என்னது, அவங்க கூட இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன இன்னைக்கு யார் வீட்டில் வந்தாங்க, என்ன சமைச்சிங்க, இது மேக்சிமம் இது திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இதை கேட்கறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கும், குவாலிட்டி டைம்னா அது குறித்து நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே மாதிரி கேள்விகளை கேட்டிங்கன்னா, எரிச்சலும் கோபமும் கடைசியில் பிரச்சனையில் தான் இந்த குவாலிட்டி டைம் முடியும். ஏன், என்ன சமைச்சோங்கிறது தான் சாப்பிட்ருப்பாங்க, என்ன யார் வீட்டுக்கு வந்தாங்கிறத உடனே அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு என்ன காரியங்கள் செய்ய போகிறோங்கிறத அப்பப்போ என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தெரியப்படுது. ஏன் இதை பார்க்கலையா நீ, இதை நீ கேட்கலையா, நீ இங்கே தானே இருந்த. ஸோ குவாலிட்டி டைம் நிறைய டைமில் என்ன தான் முடியுது, பிரச்சனையால் போய் தான் என்ன பண்ணுது முடியுது. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், அந்த குவாலிட்டி டைம் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை ஷேர் பண்ணுற அந்த குவாலிட்டி டைம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வேண்டும். ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மற்ற காரியங்கள் இங்கே எதை பேசினாலும் எதில் தான் முடியும், குவாலிட்டி டைம் ரொம்ப கஷ்டமான டைமாக முடிஞ்சிடும். கர்த்தர் கொடுத்துருக்கு, உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாருல, அதுக்காக தானே இணைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் நாம் இணைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து நம்ம செயல்படுகிறதுனால தான் அநேக பிரச்சனைகளுக்குள்ள, சிக்கல்களுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். அந்த குவாலிட்டி டைமில் பொண்ணு வீட்டில் உள்ள ஃபேமிலிஸை பற்றி பேசுகிறோம், அந்த நபர்களை பற்றி பேசுகிறோம், குறை பேசுகிறோம், மற்ற குடும்பங்களின் காரியங்களை பேசுகிறோம், மாற்றி மாற்றி ஒருத்தர் குடும்பத்தை மற்றொரு குடும்பத்தில் உள்ள குறைகளை பேசுகிறோம், அப்படி பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு பேசுகிறோம். அதை தவிர்த்து நீங்கள் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தரிசனத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் டெய்லி, அதுக்குன்னு பார்க்குற நேரம் உங்கள் கணவன் மனைவி நீங்கள் பேசுகிற டைம்லாம் ஆண்டவர் இதை சொன்னார், ஆண்டவர் அதை சொன்னார்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீ ஆண்டவர்கிட்டே உட்காந்து கேளுப்பான்னு என்ன பண்ணிடுவாங்க, மற்ற காரியங்களை கவனிக்க சென்றுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தரிசனத்தை உங்கள் பார்ட்னருக்குள்ளே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்.
இருக்கணும். நம்மளுடைய மேரேஜ் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதற்கு இது ஒரு பேசிக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிப். கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்ல ஒரு திட்டம், அதை நம்பி தானே நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் பின்னாடி வந்தீங்கல்ல. அந்த ஆணித்தரமான விசுவாசத்திற்கு பின்பாக இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் செய்கையின் மூலமாகவோ, உங்களுடைய நடக்கையின் மூலமாகவோ, உங்கள் வார்த்தையின் மூலமாகவோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதை தெரியப்படுத்திட்டே இருக்கணும். ஆதாம் அதை செய்ய தவறுனதுனால தான் 3வது ஒரு நபர் குவாலிட்டியாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அழகாக தரிசனத்தை விட்டு தூக்கிட்டு போயிட்டார். அசால்ட்டா, இது ரொம்ப சத்துரு, இதில் அவன் ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரியே தெரில. பேசிட்டு இருக்கிறாங்க, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி இல்லையா, அதை சாப்பிட்டா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்களேன்னொன்னே டக்குன்னு அடுத்த வசனத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்திரீயானவள் ஆமாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அப்போ ஆதாம் அந்த வேல்யூவை சரியாய் புகுத்தி இருந்தான் என்றால் ஏவாள் அந்த இடத்துல ஆதாமை விட ஸ்ட்ராங்கா நின்றுருப்பாங்க. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, இதை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா, இதை குறித்து நாங்கள் எவ்வளோ கண்டிப்போடு இருக்கிறோம் தெரியுமா, யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஏவாள் ஸ்திரமாய் நிற்க கூடாதபடிக்கு அந்த குவாலிட்டி டைமை ஆதாம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண என்ன பண்ணிட்டாரு, தவறி விட்டார். உங்கள் விஷன் மேலே உங்களுக்கு ஒரு வைராகியம் இருந்ததுன்னா அது உங்கள் பார்ட்னருக்கு அந்த வைராகியம் வர்ற வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்க உறுதியாக உங்களோட அதிகமாக நிற்கிறத பார்ப்பீங்க. ஆனால் அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த விஷன் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும், புகுத்தி கொண்டே இருக்கணும். அதை ஆதாம் செய்ய தவறி விட்டார். ஸோ 2வது 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். 2வது ஆதாம் அண்ட் ஏவாள் பண்ணின மிஸ்டேக், ஒரு பிரச்சனை ஸ்பிரிச்சுவலா நடந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன அந்த தெய்வீக திட்டத்திற்கு மாறா ஒரு காரியம் நடந்துருச்சு. அதோடைய தண்டனை, அதோட எண்ட் ரிசல்ட் வந்த உடனே அவங்க ரியாக்ட் பண்றது பாருங்க, அத்தி இலைகளை தைத்து அரை கச்சைகளை உண்டு பண்ணினாங்க. நிறைய ஃபேமிலிக்குள்ள வருகிற பிரச்சனைகளுக்கு ரீசன் சத்ருவினால ஸ்பிரிச்சுவலாக நம்ம வார்ஃபேர் பண்ணுறதா இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக நம்ம போராடி ஜெயிக்க வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும். 90% அப்படி தான் இருக்கும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், ஒவ்வொருத்தங்களை குறித்து, ஏன்னா ஒவ்வொருத்தங்க வளர்க்கப்பட்ட விதம், உங்கள் பேர் வளர்க்கப்பட்ட விதங்க 25 வருஷம் 30 வருஷம் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸோடு அவங்க வளர்ந்துருப்பாங்க. பலதரப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து வளர்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் 2 பேரை கர்த்தர் இணைக்கும் போது அதை நீங்கள் மாம்ச பிரகாரமாய் அத்தி இலைகளை தைத்து அதற்கான தீர்வை கண்டு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா தேவ சமூகத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை உங்களால் இணைந்து என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. உங்களுடைய கம்பெனியனோட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஏதோ ஒரு மன கஷ்டமா, சின்னதாக அது உங்கள் இருதயத்தில் வரும்போதே தேவ சந்நிதிக்கு உங்களை ஒழித்து கொள்ளாமல் ஓடி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அன்றைக்கு சாப்பிட்டாங்க பழத்தை, 2 பேரும் தங்களுடைய மகிமையை இழந்தாங்க. இழந்த உடனே ஆதாம், இல்லையே நான் தேவன் கொடுத்த மகிமையை நான் இழந்துட்டேனே, தேவனே இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஓடி வந்திருக்கலாம்ல. அதைத்தானே கர்த்தர் எதிர்பார்த்தாரு. ஏவாளும், ஐயோ நம்ம சாப்பிட வச்சதுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவரே நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம், எங்கள் மகிமையை நாங்கள் இழந்துட்டோன்னு ஓடி வந்திருந்தா அங்கே ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆயிருக்குமே. ஆனால் அவர்கள் அதை செய்ய மறந்து அதற்கான மாம்ச பிரகாரமான சொல்யூஷனை நோக்கி ஓடி அதற்கான ஐடியாஸை கொண்டு வந்து அதை தைத்து அதை பூசி மறைக்க, அந்த காரியங்களை க்ளோஸ் பண்ணி வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம இந்த சொல்யூஷனை பண்ணிக்கலான்னு என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்குள்ளே ஒருமனப்படுகிறார்கள். எதற்காக? மாம்ச பிரயோஜனத்திற்காக ஒருமனப்படுறாங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கம்பெனியனை ஸ்பிரிச்சுவலாக அவங்கள என்ன பண்ணுங்க, வளர்க்கிறதுக்கு மியூச்சுவலாக உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும், நான் ஸ்பிரிச்சுவலாக வளரணும், என் கம்பெனியனும் ஸ்பிரிச்சுவலாக வளரணும்.
நீங்கள் 2 பேரும் ஸ்பிரிச்சுவலாக வளர்றதுக்கு உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டீங்கன்னா, மாம்சம் உங்களிலே செயல்பட, மாம்சம் உங்களை மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். நிறைய காரியங்களில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சில குடும்பத்தின் காரியங்களில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் வரும், யார் பக்கம் நின்று நம்ம பேசுறதுன்னு தெரியாமல் வரும்போது அந்த காரியங்களை சரி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு அத்தி இலைகளை தைத்து, இதுதானே சரி இதை இப்படி கவர் பண்ணிடலாம், ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன பண பிரச்சனையோ எந்த காரியமோ இது இப்படி கவர் பண்ணிடலாம், கடன் வாங்கி இது பண்ணிடலாம், அப்படி பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தேவனிடத்துல நேரா ஓடுங்க. ஆமென். 2 பேரும் இணைந்து போங்க தேவனிடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துருச்சு, நாங்கள் தவறு செய்துட்டோம், நாங்கள் இந்த காரியத்தில் தவறிட்டோம், எங்களுக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காரியத்தில் பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் அவர் தான் என்ன பண்ண முடியும், தர முடியும். இன்றைக்கு உலக மனிதர்களை தேடியும் இல்லை, இந்த பிரச்சனை உன் வீட்டு சைடு இருந்து வந்ததா, அப்போ நான் என் வீட்டு சைடு இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இதுக்கு நியாயம், அப்படி செய்யாதீங்க. உங்களுக்குள்ளே ஒருவேளை உங்க கம்பெனியன், உங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனைனாலும் இணைந்து தேவ சமூகத்துக்கு போங்க. உங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள எது பிரச்சனைனாலும் இணைந்து தேவ சமூகத்துக்கு போங்க. மாம்சமான சொல்யூஷனை தேடி போனா அது தேவனுடைய கோபத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்த்துடும். 2வது அதுல இன்னொரு காரியம் பண்றாங்க. அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். தேவன் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பார். ஒருவேளை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஆண்டவர் அவரிடத்துல வருகிறதற்கு எதனா ஒரு சைன்ஸ் காமிப்பார். அந்த சைனை பார்த்துட்டு ஒளித்து கொள்ளாதிருங்கள். ஒருவேளை நான் தைரியமாக ஆண்டவர்கிட்ட போங்கன்னு நான் சொல்ல வரல, பயந்து நடுக்கத்தோடு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க. ஆமேன். தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க. அவரிடத்துல மட்டும்தான் மன்னிப்பு இருக்குது, நிரந்தர தீர்வு அவரிடத்துல மட்டும்தான் இருக்கு. இல்லை நமக்குள்ளே நம்ம அத்தி இலைகளை தைத்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்போது நீங்களே ஒவ்வொரு அத்தி இலையா தச்சுன்னா 2 நாள் தான் அந்த அத்தி இலை மேக்சிமம் நிற்கும். அப்புறம் என்ன பண்ணிடும், காஞ்சி போயிடும். அத்தி இலைகளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, இலைகள் என்ன எவ்வளோ நாள் இருக்கும். நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்த மாதிரி இருக்கும். அது இன்னும் நம்மை நிர்வாணத்துக்கு நேராக தான் வழி நடத்தும். தேவ மகிமை அற்றவர்களாய் தான் நம்ம இருக்க போனோம். அப்போ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா நம்ம யார் இடத்துல போகணும், தேவ சமூகத்திற்கு நேரம் நம்மை ஒழித்து கொள்ளாமல் நம்ம இருக்கிற வண்ணமாகவே, எப்படி நம்ம இருக்கிறோமோ, எப்படி நம்ம குறைவுபட்டு கிழிந்த ஆடைகளோடு ஒருவேளை நம்ம அழுக்கோடு கந்தைகளோடு இருக்கோமோ அப்படியே தேவ சமூகத்திற்கு நம்ம போகணும். மூணாவது ரொம்ப முக்கியமானது 12:13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆமென். அல்லேலூயா. வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன பாயிண்ட்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு காரியம், டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு காரியத்தில் உங்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்கும். ஒருவேளை கணவனுக்கு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, மனைவிக்கு அவங்களுக்கான காரியங்கள் இருக்குது. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஏதோ ஒருவர் உன்னை செய்ய தவறிட்டாருன்னா முதலாவது ஒத்துக்கொள்ளுங்க, ஓகே இதை சரி பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்லுவேன், யாராவது ப்ரேயருக்கு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேரும் தனித்தனி டீம் இல்லை, நீங்கள் ஒரு டீம். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை ஆப்போனண்ட்டாக பார்க்கணும். ஆமேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? ஒருவேளை கணவனால் ஒரு பிரச்சனை, அவரை ரொம்ப குடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, மனைவி வந்து கணவனை ஆப்போனண்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மனைவி ரொம்ப பேசுவாங்க, அவங்களால பிரச்சனைனா கணவன் மனைவி ஆப்போனண்ட்டாக பார்க்கக்கூடாது. கணவன் மனைவி இணைந்து தேவ சமூகத்துல இருந்து அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தான் என்ன பண்ணணும், ஆப்போனண்டா பார்க்கணும். என்னைக்குமே ஒருவேளை தப்பு உங்க கணவன் மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு டீம்ங்கிறத என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. இங்க ஆதாம் சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள், ஆண்டவரே என்ன பண்றான், நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஆண்டவரே நீங்கள் உங்களை நம்பி தானே, ஜெபித்து தானே இந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணேன், ஜெபித்து எத்தனை அடையாளங்கள் கேட்டேன், ஆனால் அவளால் தான் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை குற்றப்படுத்தி நிற்கிற ஆதாம். ஏவாள் கிட்ட வந்த ஏவாள் என்ன சொல்கிறாங்க, சர்ப்பம் என்ன பண்ணிருச்சு, வஞ்சிச்சது. நான் என்ன பண்ணேன், தங்களுடைய குற்றத்தை தாங்கள் ஒத்துக்கொள்ளாமல் யார் மேலே அந்த பழியை போடலான்னு பார்க்குறாங்க. ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனையா,
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனை இனிமே நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன், அந்த சத்துருவை மேற்கொள்வேன். இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட ஏதாவது பேசி புரிய வைக்க முடியுமா, நான் பேசி புரிய வைப்பேன். ஆனால் இதில் நாங்கள் 2 பேரும் ஆப்போனன்ட் இல்லை, நாங்கள் ஒரு டீம். ஆமென். நாங்கள் 2 பேரும் இணைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோங்கிறத என்றைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. எதிராக அநேக காரியங்கள் வரலாம், அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஒருவேளை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் இருக்கலாம், பெண்ணோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவாக இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதோ ஒரு காரியம் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, நீங்கள் உங்கள் பக்கமாக சேர்ந்து உங்கள் கணவனையோ மனைவியோ ஆப்போனண்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீங்க 2 பேரும் கர்த்தரால் இணைக்கப்பட்ட ஒரே மாம்சம். அதை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு காரியம் மிஸ்டேக் ஆயிருச்சா, இந்த காரியத்துல இவங்க தானே பண்ணாங்க, இவங்க இப்படி சொல்லலைன்னா இப்படி நான் செஞ்சிருப்பேனா, இப்படி ஆயிருக்குமான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு போய் 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை நம்ம எல்லாம் என்ன பண்ணும், வெளிப்படும். எந்த மிஸ்டேக் நடந்தாலும் தேவ சமூகம் மட்டும்தான் அதுக்கு தீர்வு. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்துல தான் நமக்கு சொல்யூஷன் இருக்குது. நான்காவது 11வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உங்களுக்கு எதிரா ஒருவேளை உங்களுக்கு இப்பதான் பேர் ஆயிருக்கீங்க, திருமணம் ஆயிருக்கு, இல்லை ஒரு புது கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பார்ட்னர் ஆயிருக்காங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். உண்மை ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு எதிராக, உங்கள் பார்ட்னருக்கு எதிராக ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்கிறோம், உனக்கு தெரியுமா அவங்க அந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பேசினாங்கன்னு உங்களுடைய பேருக்கு எதிராக ஏதோ ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, அந்த வார்த்தையை கேரி பண்ணிட்டு வந்து இங்கே டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு, எப்படி இதை சொல்லியிருக்கலாம், அவங்க சொன்னதுக்கு நான் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு மைண்டில் வர்ற வழி ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அதே காரியத்தோடு நீங்கள் நுழைந்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு தான் வழி உண்டாகும். சத்துரு இந்த கேமை நல்லா என்ன பண்ணுவான், ப்ளே பண்ணுவான். உங்களோட பார்ட்னரை வச்சு எந்த காரியங்கள் வெளியிலே பேசப்பட்டாலும் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளையா, ஒருவேளை அது உண்மையா இருந்தா கூட அது என்னன்னு நாங்கள் பேசி டீல் பண்ணணுமே தவிர, நமக்குள்ளே அதை பேசி சரி செய்யப்பட வேண்டுமே தவிர, அவங்க சொன்னதை அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே என்ன பண்ணக்கூடாது, அவங்களிடத்துல புகுத்தக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரியுமா இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. யார் பேசினாலும் அது உங்கள் சொந்த மாம்சம். ஆமென். சொந்த மாம்சம். உங்களுக்கு ஒன்று நீங்கள் பிலீவ் பண்ணணும், உங்களே அவர்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான். அப்படி தானே அந்த எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக பதித்து வைக்கப்பட வேண்டும். அப்போ தவறான காரியத்தை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி என் சொந்த கையாலே என் கண்ணை அப்படி நோண்டி நான் வெளில எடுக்க மாட்டேன். ஸோ என்னுடைய கணவனோ என்னோட மனைவி அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிலீஃப் அவங்க மேலே வேணும். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடைபெற்றாலும் அது டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதை மனசுலேயே வச்சு அதை ப்ராசஸ் என்ன பண்ணாதீங்க, ஓப்பன் அப் பண்ணி இந்த மாதிரி காரியங்கள் கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு இது எப்படி இருந்தது, கஷ்டமாக இருந்தது, என்ன காரணத்துக்காக அது பேசப்பட்டதுங்கிறத நீங்கள் தெளிவாக தேவ பிரசன்னத்தோடு அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், பேசி அதற்கப்புறம் அது நடைபெறாத படிக்கு சரிப்படுத்துவது யாருடைய கரத்தில் தான் இருக்குது? ஒரு கணவனோ ஒரு மனைவியோ யாருக்கு எதிராக பேசப்பட்டதோ அது அவங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் அதை டைரெக்டாக கேரி பண்ணி வந்து அதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும்போது, ஒருவேளை அவர்கள் சொன்ன இன்டென்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அந்த சொன்ன டோன் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல சொன்ன நபர் வேறு ஆளாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணி. ஓகே, இப்போ அந்த சிச்சுவேஷனில் பாருங்கள், ஆதாம் ஏவாளும் நிர்வாணியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான், அந்த சத்துரு சொன்னது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா? இந்த பிரச்சனை வருகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நடந்துருச்சான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இன் டெப்தா போய் அவங்க கிட்ட என்ன பண்றாரு, தீர விசாரிக்கிறார். இந்த குணாதிசயம் உங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னே தெரியாம நமக்குள்ளே யார் சொன்னாங்களோ, யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு போய் அவங்க கிட்ட ஒருவேளை ஷூட்டப் ஆகுறதோ, இல்லை அவங்கள ஒருவேளை 2-3 நாள் அவங்கள தகாத விதமாய் நடத்துகிறதோ இல்லை, அது ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் இல்லை.
எந்த காரியங்கள் நீங்கள் உங்கள் செவிகள் கேட்கப்படுறீங்களோ அது ஆண்டவர்கிட்ட முதலாவது ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த மாதிரி கேள்விப்படுறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அதை விசாரிங்க. உண்மைக்குமே இது நடந்ததா? அப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை விசாரித்து தேவ சந்நிதியில் 2 பேரும் ஒருமனப்பட்டு போய் நிற்கும் போது தான் தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். அப்போது முதலாவது இன்றைக்கு நம்ம செய்தியோடைய சாராம்சம் என்ன? இந்த ஊழியர்களின் குடும்பத்திற்கு எதிராக சத்துரு எய்யும் 2வது அம்பு என்னது? நம்ம ஏற்ற துணையை கரெக்டாக சூஸ் பண்ண முடியாமல் அதற்கு எதிராக குழப்பங்களையும் காத்திருக்க முடியாத சூழ்நிலைகளையும் அவன் உருவாக்குவான். ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார். ஆதாமும் ஏவாளும் ஏற்ற துணையாக தான் உருவாக்கினார். ஆனால் அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையை முடிக்க முடியாமற் போனதற்கு அவங்களுக்குள்ளே காணப்பட்ட 4 காரியம். நம்பர் 1, அவனோட விஷன் வேல்யூவை ஆதாம் சரிவர ஏவாளுக்குள்ளே என்ன பண்ணலை? புகுத்தவில்லை. 2வது, ஆவிக்குரிய பிரகாரமாய் தீர்வு காண வேண்டிய பிரச்சனைக்கு மாம்ச பிரகாரமாக போய் முயற்சிகளை செய்து தோற்று போனாங்க. 3வது, ஒருவரை ஒருவர் பழி சொல்லி தங்கள் சொந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க தவறிட்டாங்க. 4வது, 3வது நபர் சொல்ற விஷயத்த என்ன பண்ணக்கூடாது? விசாரிக்காம எந்த ஒரு காரியத்தையும், எந்த காரியம் அவதூறான காரியங்கள் கேள்விப்படும் போது அதை தீர விசாரித்து குடும்பத்தில் வரும்போது அவர்களை அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாமல், என்னுடைய பார்ட்னர் சொந்த சரீரம் ஒருவேளை அதே மிஸ்டேக்கை நான் பண்ணியிருந்தேன்னா என்னை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன், என்ன நான் எப்படி வார்த்தைகளை சொல்லி நான் பேசுவேங்கிறத யோசித்து அவர்களிடத்துல சரியான முறையில், தவறான வார்த்தைகள் வரும்போது அதை சரியான முறையில் அணுக நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆதாம் அதை என்ன பண்ணலை? செய்யலை. ஸோ நம்ம இந்த 4 காரியங்கள் இன்றைக்கு இதிலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆயுதத்துக்கு, இந்த குறிப்பிட்ட ஆயுதம் நம்முடைய குடும்பத்திலே செயல்படாதவாறு அவர் நம்மை காக்கும்படிக்கு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.